பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? சோப் மேக்கிங்க்கா இருக்கட்டும், நீங்க வாட்டெவர் என்ன ப்ராடக்ட் மேக் பண்ணாலும் சரி, க்ரீமா இருக்கட்டும், லிப் பாமா இருக்கட்டும், எது மேக் பண்ணாலும் வந்துட்டு இன்ஃப்யூஸ்ட் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா பெனிஃபிட் கிடைக்கும். லைக் நீங்க இப்போ வந்துட்டு மஞ்சிஸ்தா சோப் செய்கிறீங்க அப்படின்னா, மஞ்சிஸ்தா பவுடர ராவா யூஸ் பண்ணுங்க. ரிசல்ட் இருக்கும் தான். பட் நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து இன்ஃப்யூஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. நெறைய பேருக்கு அதிலேயே ஏகப்பட்ட டவுட் வந்தது. ஒண்ணுமே பெரிய இதுவே இல்ல. இந்த மாரி சும்மா ஏதாவது ரஃப் யூஸ்க்கு ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. கண்ணாடி பாட்டில்ஸ் அந்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன ஹெர்ப்ஸ் தேவையோ, மஞ்சிஸ்தாவோ வாட்டெவர் எது தேவையோ அத போட்டுக்கோங்க. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இதுக்குள்ள வந்துட்டு அல்கனட் ரூட், அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸு, ரெட் சாண்டில் இந்த மாரி கொஞ்சம் ஹெர்ப்ஸ்லாம் அடியில தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். இதில வந்துட்டு 500 எம்எல்க்கு வந்து ஆயில்ஸ் எடுத்திருந்தேன். இப்போ கம்மியாயிருக்கு. ஸோ இதில வந்து 500 கிராமுக்கு 100 கிராம் கிட்ட இருக்கிற மாதிரி அந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க இத வந்து ஒன் டைம் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்ல. எத்தனை டைம்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதே ஹெர்ப்ஸ் கூடயே திரும்ப திரும்ப நீங்க வேற வேற ஹெர்ப்ஸ்க்குனாலும் போட்டுக்கலாம். இத மாதிரி நீம் பவுடரோ, குப்பைமேனி பவுடரோ, ஆயில்ஸ வந்து இந்த மாரி நீங்க இன்ஃப்யூஸ் பண்ணி கூட நீங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இவ்ளோ தான் சிம்பிள் தான்.